நேற்று நடந்த ப்ரௌனி பேக்கிங் கிளாஸை செம்ம ஸ்மூத்தாக பீஸ்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ரோல் பண்ணி கிளாஸ்க்கு வந்திருந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் டைமே கொடுக்கல உங்களுக்கு. இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நான் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்கே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உங்கள் ஆதரவோடு சேர்ந்து கடவுள் அனுகிரகமும் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த தடவையும் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர், பரமக்குடி, திருச்சி, சிவகாசி, கோவில்பட்டி, திண்டுக்கல், பெரம்பலூர்னு நிறைய இடங்கள்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எப்பவும் போல மதுரை மக்களோட சப்போர்ட் நமக்கு இருக்கு. ஸோ மதுரையில இருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துதான் இருந்தாங்க. திண்டுக்கல்ல இருந்து வந்திருந்த மேமோட ஹஸ்பண்ட் காலையிலே கால் பண்ணி, என் ஒய்ஃப் உங்க கிளாஸ்க்கு வரணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்க ஏன் திண்டுக்கல்ல கிளாஸ் எடுக்கக்கூடாது, உங்களுக்கு வேணுங்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நானே இங்க பண்ணி தரேன், நீங்க இங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஆர்டரா ரெக்வஸ்டானே எனக்கு தெரியல. பட் தென் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் எல்லாம் பண்ணித்தரேன் அவங்க சொல்றதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சார். பட் ஃபேமிலி இருக்கு, பிள்ளைங்க படிக்கிறாங்க, வீட்டில் தான் இருக்கேன், வீட்டுக்குள்ளே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குன்னு ஒரு காலம் வரும் இல்லையா? எத்தனையோ பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வித்தூஸ் பேக்கிங் இன்ஸ்டியூட்னு எல்லா இடங்கள்லையும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை ஆண்டவன் அமைச்சு தருவான்னு நம்புவோம். நீங்கள் நான் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அப்படி ஒரு காலம் கனிஞ்சு வரும், காத்திருப்போம். சரி, இப்போ 4 மாசமாக கிளாஸஸை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பேசிக் செஷன் ஃபுல்லாகவே இப்போ முடிச்சிருக்கோம். ஒரு 2 வாரம் பிரேக் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரீமியம் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ப்ரீமியம் செஷனில் என்னென்ன மாதிரி கிளாஸஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்க எதிர்பார்க்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்கெடியூல் பண்றதுக்கும் உங்களுக்கு அஜெண்டா ரெடி பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு சொல்லிடுறேன், நேத்து கிளாஸ்க்கு வந்தவங்கள சிலர் வந்து சண்டேஸ்ல கிளாஸ் வைங்க மேம் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சாரி, சண்டே வந்து ஃபேமிலி டைம். எக்காரணத்தை கொண்டும் சண்டே கிளாஸஸ் எதிர்பார்க்காதீங்க ப்ளீஸ். உங்களுக்காக தான் நான் இப்போ சாட்டர்டேவே ஓகே பண்ணியிருக்கேன். ஸோ சாட்டர்டே இருக்கும், தேர்ஸ்டே இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்காக தேர்ஸ்டேவும், ஒர்க்கிங் விமென்காக சாட்டர்டேவும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாரத்தில் 2 நாள், ஒரு வாரம் தேர்ஸ்டே வச்சா அடுத்த வாரம் சாட்டர்டே, அந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சண்டே ப்ளீஸ் கேட்காதீங்க. பிள்ளைங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. பிற்காலங்களில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா சாட்டர்டே சண்டே கிளாஸஸ், வீக்கெண்ட் கிளாஸஸ் அந்த மாதிரி வைக்கலாம். இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தம்பி வீட்டில் இருக்கான், படிச்சுட்டு இருக்கான், பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? உங்களை மாதிரி தான் நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதனால ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணாங்க அந்த மேம். எனக்கு சாரி சொல்லியும் அவங்களுக்கு புரியல. அவங்களோட எதிர்பார்ப்பை கேட்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபைன். அட்டன் பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் செஞ்சு பார்க்குற ரெசிபீஸை ஃபோட்டோ எடுத்து ரெஸ்பெக்டிவ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபோட்டோஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.